ஒரு நிமிஷம் அது யாரு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அத்தனை வேட்பாளர்களையும் ஒருங்கிணைத்து நாகை வர்த்தக சேவை சார்பாக ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் நாகை மக்களவை தொகுதிக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்ட பணி ஏற்பாடு செஞ்சாங்க. அப்போது இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா 9வது வேட்பாளர் 8வது வேட்பாளர் அதாவது மொத்தம் 9 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. கீழேருந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 9வது வேட்பாளர் கூப்பிட்டு முடிச்சு அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு முதல் வேட்பாளராக இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளரை கூப்பிட்டாங்க. அதிமுக வேட்பாளர் பேசுறது எல்லாமே நாங்கள் கேட்டோம். அவர் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே சொல்லலை. முழுக்க அவர் நான் என்ன படித்தேன் என்ன பேசினேன் அப்படிங்கிறதான் பேசிட்டு இருந்தாங்க தவிர, ஆனாலும் சபை நாகரிகம் கருதி நாம் தமிழர் கட்சி உறவுகள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் வாய்மொழி கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு துணையாக வந்த முன்னாள் அமைச்சர் ஐயா OS மணியன் அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்த ஐயா ஜீவானந்தம் அவர்களும் அவரை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. நான் மேடையிலே கேட்குறேன், சார் பேசும்போது நாங்கள் கேட்குறோம், நாங்கள் பேசும்போது நீ கேட்குறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது நீ பேசுங்க அப்படின்னு. அப்போது இந்த மக்களவை தொகுதியில் அதிமுக காரங்க மட்டும்தான் பரப்புரை பண்ணுறாங்க. நாங்களாம் எந்த வேலையும் செய்யலை. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சார்பாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பரப்புரை திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அத்தனையும் விட்டுட்டு தான் இந்த வர்த்தக சபை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருந்தோம். எங்களை இறுதியாக கூப்பிடுவதாக சொன்னாங்க. இறுதியாக தான் கூப்பிடுவதாக சொன்னாங்க. ஆனால் 8 மணிக்கு மேலே லைவ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடுகள் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். இதில் நாங்கள் கலந்துட்டோம். ஆனால் இவர்கள் பாரபட்சமாக நடப்பது சரியில்லை, இது முறையில்லை, இதை திருத்திக் கொள்ளணும். மேலும் இந்த நாகை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய எவல்யூஷன் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் விவசாயத்துக்கு அப்புறம் வேளாண்மைக்கு அப்புறம் தொழில்துறை சார்ந்து இருக்கணும். ஆனால் இங்கே 50 ஆண்டுகளாக 77லேருந்து 87 வரைக்கும் 91லேருந்து 96 வரைக்கும் 2001லேருந்து 2006 வரைக்கும் 2011லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக, அதுக்கப்புறம் மீதி உள்ள ஆண்டுகளில் ஆண்ட திமுக இந்த மக்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி கூட செய்யலை. ஒரு தொழில் வளர்ச்சி கூட செய்யலை. எத்தனையோ கிராமங்களுக்கு நீங்கள் சுற்றி பாருங்கள், எல்லாம் ஓட்டு வீடு, குடிசை வீடு, ஓட்ட வீட்டில் தார்பாய் போட்டு இருக்காங்க. தொழில் வளர்ச்சியே சுத்தமாக இல்லை. விவசாய நிலங்கள் அப்படியே இருக்குது. அப்படியே கற்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க மனிதர்கள். இப்படிப்பட்ட மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசு நிர்வாகத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொழிற்சாலைகள் நிலமும் அதன் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மிக குறிப்பாக பருத்திங்க நிறைய விளையுது அப்படின்னா அரசாங்கம் சார்பாக பஞ்சாலைகள் அமைப்பதற்கு நாங்கள் மிக தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ தொழிலாளர்கள் பிரச்சனைகள் இருக்குது. உப்பு மட்டும்தான் ஒரு பேசிக் ரா மெட்டீரியலாக இருக்குது. ஆனால் அந்த உப்பை வச்சு இண்டஸ்ட்ரியலுக்கான ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாகவும் காஸ்டிக் சோடா தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையும் நாங்கள் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லை, இங்கே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் அதாவது வெளிநாடுகளுக்கு அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில் நறுமண திரவிய தொழிற்சாலை அமைப்போம். நறுமண மலர்களை வைத்து திரவிய தொழிற்சாலைகள் வாசனை பொருட்களுக்கான தொழிற்சாலை நாங்கள் வைப்போம். அது மட்டும் இல்லை, 2011 அப்போதைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா இந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்லி 380 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. எவ்வளோ? 380 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. அந்த 380 கோடி ரூபாய் எங்கே ஒதுங்கியிருக்கிறது என்பதை இந்த அதிமுக வேட்பாளரும் அவருக்கு துணையாக வந்த அதிமுக அமைச்சர்களும் நாகை துறைமுகம் அப்படியே தான் இருக்குது. 12 காலமாக சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் துறைமுக நகரமாக இருந்த இந்த நாகை துறைமுகம், அதாவது 500 டன் இருக்கக்கூடிய கப்பல் கூட திரும்புகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பு மிக்கது. இங்கே குவிந்திருக்கக்கூடிய பொருள்களை மீறி அந்த சூரியனை இந்த கரையில் படாதான் பட்டினப்பாளையில் ருத்ரங்கண்ணா சொல்கிறாரு, செல்கதிர் நுழையா செழுநகர் வரப்பின் செல்லா நல்லிசை அமரர் காப்பின்னு சொல்கிறாரு. செல்கதிர் நுழையாது. அந்த அளவுக்கு நிறையா பொருட்கள் சோழனுடைய புலி முத்திரைக்காக காத்திருக்குமா அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆவதற்கு. அப்படிப்பட்ட துறைமுகம் இன்னைக்கு மிக மோசமாக இருக்குது. அதுக்கு ஒதுக்கின நிதி எங்கே போயிருச்சுன்னு சொல்லி ஐயா OS மணியன் அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிமுக வேட்பாளர் மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக 1965லேருந்து 1985 வரைக்கும் 20 ஆண்டுகளில் காவிரியில் ஹேமாவதி, காரங்கி, கபினி, சுவர்ணமுகி என்கின்ற இந்த 4 முக்கிய அணைகள், அதாவது 40 அடிக்கு மேலே 60 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அணைகளை
மிகப்பெரிய கொள்ளளவு இருக்கக்கூடிய அணைகளை கர்நாடக அரசு காவிரியில் கட்டினதுனால தான் தமிழ்நாட்டுக்கு காவேரி பிரச்சனையே வந்துச்சு. காவேரி பிரச்சனை வந்ததுக்கான காரணமே இந்த திமுக அதிமுக அரசுக்கு தான் காரணம். நாங்கள் அணையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த திமுகவின் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி, அதிமுகவின் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் என்னத்தை புரட்சி பண்ணீங்க? 4 அணையை கட்டிக்கிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயா எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காவேரி பிரச்சனை நடக்கும்போது காவிரியில் கன்னடக்காரன் வந்து அணையை கட்டிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. ஏதோ ஒரு சாமிக்கு வாள் கொடுத்தாரு, யானை கொடுத்தாரு. விவசாயிகள் இப்படி கட்டி பிடிச்சிட்டா பெரிய புரட்சி தலைவர் ஆயிடலாமா? மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறான். ஆறா இல்ல, லாரி ஓடுது காவிரியில தண்ணியில, திருச்சி காவிரி நிலைமையை போய் பாருங்க. அகண்ட காவேரி இன்னைக்கு சுருங்கிய காவேரியா ஓடே மாதிரி ஓடுது. காரணமே யாரு? இந்த கருணாநிதி, இந்த எம்ஜிஆர், இந்த ஜெயலலிதா, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி பழனிசாமி. இவர்களுக்கு தான் நாங்கள் முறியடிக்கணும்னு வர்றோம். இந்த மக்களுக்கான தொழிற்சாலையை நாங்கள் கொண்டு வருவோம். இங்குள்ள இளைஞர்கள் வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பஸ் வசதி கூட கிடையாது. ட்ரெயின் வசதி கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர்களுக்கான வேலை வாய்ப்பை இங்கேயே கொண்டு வருவோம். ஒண்ணுமில்லை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய ஆட்சி காலத்தில் விவசாய பணி, வேளாண் பணி அரசாங்க பணியாக மாற்றுகிறோம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளையும் நாங்கள் தூர்வாருகிறோம். இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தம். மிக முக்கியமாக ஹைட்ராலிக் பிரஷர் மூலமாக இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை உறிஞ்சி இந்த நிலத்தை பாலைவனமாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய சிபிசிஎல் ONGC நிறுவனத்தை நாம் தமிழர் கட்சி இந்த நாகை மக்களவையில் வென்றெடுத்தால் உடனடியாக விரட்டி அடிக்கும். 10 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் தண்ணி இருக்கும் அப்படின்னு எந்த அரசியல்வாதியாலும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? இப்போயே நிலம் பாலைவனமாக மாறிடுது, உப்பு தண்ணியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டாயம் நாங்கள் முறியடிப்போம். அதுக்கப்புறம் கச்சத்தீவை உறுதியாக மீட்போம். எங்களுடைய முதல் குரல் கச்சத்தீவை மீட்பதற்காக தான் இருக்கும். இப்போ இந்த சபையில் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நீங்கள் சபை அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்க இந்த மூத்த அமைச்சர் இந்த சபையில் எப்படி நடந்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், அவர் கட்சி வேட்பாளர் என்னென்ன திட்டங்கள் சொல்கிறாரோ, என்னென்ன பேசுகிறாரோ அதை நாங்கள் எல்லாருமே கேட்குறோம் இல்லையா? நான் திட்டமே சொல்கிறேன். அவருடைய சொந்த கதை, சோக கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் அதை கேட்கோம். சபை நாகரிகம் கருதி நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் கேட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பேச இழந்த உடனே அதிமுக வேட்பாளர் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போனார் அப்படின்னா அந்த இடத்துல எங்களுடைய தன்மானம் பாதிக்கப்பட்டது. எங்களுக்கு இனமானமும் முக்கியம், தன்மானமும் முக்கியம். அதனால தான் நாம் தமிழர் கட்சி இந்த நிகழ்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியிடப்போம். மூத்த அமைச்சராக இருந்தவர் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் எங்களுடைய குரல் கேட்டுக்கணும்ல. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி முதல்ல 2020ஆம் ஆண்டு ஜனவரி 5 நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மண்டலத்தை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவைத்தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமாக இயற்றினார். எங்களுடைய ஆட்சி வரைவை தான் நீங்கள் சட்டமாக இயற்றுறீங்க. அப்போ எங்கள் ஆட்சி வரைவை பார்த்து காப்பி எடுப்பீங்க. நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கா? அவர் நின்று கேட்டுருக்கணுங்க. எங்கள் மக்கள் பிரச்சனையும் கேட்க மாட்டீங்க, எதிர்கட்சிகள் பிரச்சனையும் கேட்க மாட்டீங்க, எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்க மாட்டீங்க. இது எப்படிங்க சபை நாகரிகமாக இருக்கும்? ஒரு முன்னாள் அமைச்சர் செய்கிற வேலையா?